Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் சீரியல் நம்பரை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரீசெண்ட் நம்ம இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் மேனுவலாக ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த சீரியல் நம்பரை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 அப்படின்னு நான் போட்டுட்டு நார்மலாக நான் ட்ராக் பண்ண என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணதுனால 1 2 3 வந்துருச்சு. இல்லை நார்மலாக நான் ட்ராக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், 1 மட்டும் வந்திருக்கும். ஸோ நான் 1ன்னு மட்டும் போட்டேன். பட் ட்ராக் பண்ணும் பொழுது கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும் பொழுது எனக்கு அழகாக சீரியல் நம்பர் வருது. எவ்வளோ தூரம் நான் இழுத்துட்டு போகிறனோ அவ்வளோ தூரம் இந்த சீரியல் நம்பர் வரும். சின்ன டேட்டானா ஈஸியாக இழுத்துடலாம். இஃப் தெர் இஸ் 150 500 ரோஸுக்கு எப்படி இருக்குன்னா கஷ்டம். பட் அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் நார்மலான சின்ன இடத்துக்கு இட் இஸ் ஓகே. செகண்ட் மெத்தட் பேட்டர்ன் டிஃபைன் பண்ணி பண்ணுறது. 1 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிவிட்டு 2 1 2 அப்படின்னு ஒரு பேட்டர்னை டிஃபைன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு காலமில் டேட்டா இருக்கிறதுனால நான் டபுள் கிளிக் இந்த இடத்துல பண்ணாலே அந்த பேட்டர்ன் எந்த இடத்து வரைக்கும் உங்கள் டேட்டா ஃப்ளோ ஆகுதோ அவ்வளோ தூரம் போயிடும். கரெக்டாக பாருங்களேன், இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இது ஒரு 100 200 1000 ரோஸ் இருந்தாலுமே அவ்வளோ தூரம் ஃபில் ஆகிருக்கும். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தடில் நார்மலான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். முதல்ல 1ன்னு நான் போட்டுடுறேன். செகண்ட் ரோவில் வந்து இதை செலக்ட் பண்ணி +1ன்னு போடுறேன். அவ்வளோதான். இது ஒரு பேட்டர்ன் கிடையாது, ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா மேலே 2 + 1 3 மாறும். இப்போ டபுள் கிளிக் பண்ணோம்னாலும் எவ்வளோ தூரம் இந்த ஃப்ளோ இருக்கோ அவ்வளோ தூரம் நம்பர் க்ரியேட் ஆகிடும். இதுவும் ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட், ரைட்? அடுத்த மெத்தடுக்கு நான் போகிறேன். இதில் ஒரு 1 அப்படின்னு மட்டும் கீப் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு இது எல்லாமே விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ 1ன்னு கீப் பண்ணிவிட்டு ஹோம் போயிடுங்க. ஹோமில் எடிட்டிங் அப்படின்ற குரூப்பில் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் எதுன்னு சொல்லலாம், சீரீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபில்லில் சீரீஸ் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம், ஃபில் போயிருக்கோம், சீரீஸை கிளிக் பண்ணியிருக்கோம், ஓகே பண்ணுறோம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரோ அப்படின்னு இருக்கும், அதுலேருந்து காலம் மாற்றிக்கணும். அந்த காலமில் தான் ஃபில் ஆக போகுது இல்லையா, காலம் மாற்றிடுங்க. லீனியர் இருக்கணும். 1லேருந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு டேட்டா ஃபில் பண்ணப்படணும். எனக்கு தெரியும் இதில் ஒரு 100 ரோஸ் இருக்குதுன்னு தெரியுன்றதுனால 100 அப்படின்னு கீப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணும் பொழுது டைரெக்டாக எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஹார்ட் கோடட் நம்பர் மாதிரி இது ஃபுல்லாக ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் ஃபார் க்ரியேட்டிங் சீரியல் நம்பர். அடுத்த மெத்தடுக்கு போகிறேன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு ரோ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓப்பன் க்ளோஸ் என்டர் பண்ணும் பொழுது இந்த ரோ நம்பர் என்ன, இது 3வது ரோ இல்லையா, இங்கே பாருங்கள் 1 2 3 அப்படின்னு காமிக்கும். ஒருவேளை இது இந்த இடத்துல 1ன்னு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா -2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், அந்த இடத்துல மேனுவலாகவே மாற்றப்படுது. இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோ டைரெக்டாகவே போடாமல் A1 அப்படின்னு போட்டிங்கன்னா A1 செல்லில் இது ரெஃபர் பண்ணோம். அப்படி பண்ணுறதுனால A1 வந்து 1ன்னு சொல்லிடும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டோங்க அப்படின்னா 2 3 4ன்னு ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் வந்துடும். அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன். சம்டைம் நீங்கள் ரோ நம்பரை, தட் இஸ் சீரியல் நம்பரை வந்து ரோமன் நம்பராக நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, போடணும்னு ஆசைப்படுவீங்க. அப்போ ஈக்குவல் டு நார்மலாக ரோமன் நம்பரை போடணும் அப்படின்னா உள்ள 1 2ன்னு இன்புட் பண்ணணும். அப்போது இந்த ரோ ஃபங்க்ஷனையும் ரோமன் ஃபங்க்ஷனையும் மிங்கிள் பண்ணி இந்த அவுட்புட்டை நம்ம கொண்டு வரலாம். உங்களுக்கு தேவை ரோமன் நம்பர் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் A1 போட்டு என்டர் பண்ண என்ன வரும், 1ன்னு வரும் இல்லையா. இந்த 1ன்ற இந்த அவுட்புட்டை நான் ரோமன் நம்பருக்குள்ளே கொண்டு வரும் பொழுது இது ரோமன் நம்பராகும். இப்போ ROMAN ரோமன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரோ A1 அப்படின்றத அது உள்ளே நான் இன்புட்டாக கொடுத்து ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா ரோமன் நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணேன்னா ரோமன் நம்பர் எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கிடச்சிருச்சு. ஃபைனலாக இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப லேட்டஸ்ட்டான ஃபார்முலா. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஓல்டர் வேர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. SEQUENC சீக்வன்ஸ்ன்ற ஃபார்முலா. இந்த சீக்வன்ஸ்ன்ற ஃபார்முலாவில் ரோஸ் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் எவ்வளோ டேட்டா வேணும் அப்படின்னு நான் கொடுக்கப்படலாம். ஒரு 100 கொடுத்துக்கிறேன், கமா கொடுக்குறேன். காலம் எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு காலம் தான். என்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காகவே 1 2 3 அப்படின்னு ரோ அப்படின்ற அந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம கொடுத்த 100 ரோஸ் வரைக்கும் டேட்டா ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். இதில் ஒரு விஷயமும் ஒரு கான்செப்டும்
ஒரு சீரியல் நம்பரை க்ரியேட் பண்ணுற மெத்தடும் ஒரு சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படும். அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தேவைப்படும் பொழுது எந்த ஆப்ஷனும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷனும் சீரியல் நம்பரை பற்றியே பேசணும் அப்படின்னாலும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த எல்லா மெத்தட்லையும் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் எது, நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஆப்ஷன் எது, நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எது அப்படின்றத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒருவேளை இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், தெரிஞ்சுக்கணும், எக்ஸலை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய டியூட்டோரியல் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், நல்ல அனுபவம் வரும். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க, லைக்கை பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். See you all at the next interesting tutorial. Thank you.